ராத்திரி ராத்திரி காணாம போயிடுறான். இந்த விஷயம் பவித்ராவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனை ஆயிடுமே. என்ன அத்த, உங்க குட்டி ரூம்ல இல்லையா? குட்டி இப்படி ராத்திரி ராத்திரி வெளியில போறது பவிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அத்த, உங்க குட்டி எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? அது பவி, குட்டி. என்ன அத்த, சந்தோஷ் நைட் ஓவர் டைம் ஒர்க் பண்றதுக்காக ஆபீஸ் போயிருக்கான் அதானே? ஆமா. அதுக்கே இப்படி ஃபீல் பண்றீங்க? வழக்கமா போறது தானே? ஆமா ஆமா. இல்ல இல்ல, அதுக்கு இல்ல பவி. முன்னெல்லாம் குட்டி ஆபீஸ்ல லேட்டா வேலை செய்யும் போது உன்கிட்ட சொல்லிட்டு தானே போவான். ஆனா இப்பெல்லாம் உன்கிட்ட சொல்றது இல்ல. ஏன் சொல்றது இல்லன்னா, அவன் சொன்னான்னா உனக்கு டென்ஷன் ஆயிடும் அதானே. அதுக்காக தான் உன்கிட்ட சொல்லல. சரியா? துரைக்குதான் என் மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையவே இல்லையே, அதான் சொல்லாம போறான். என் மேல இருக்கிற கோவத்துல இன்னும் அதிகமா நைட் ஒர்க் பண்ண போறான் அத்த. நைட்டு அதிகமா ஒர்க் பண்ணா உடம்பு கெட்டுடும்னு உங்க குட்டி கிட்ட சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். சரி, நீங்க ஏன் இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் கண் முழிக்கிறீங்க? வாங்க அத்த, தூங்க போலாம். உண்மையை எப்படி நான் பவிக்கிட்ட சொல்றது? சொன்னாலும் பிரச்சனை வரும், சொல்லாம இருந்தாலும் பிரச்சனை வரும். அத்தை, இவ்ளோ பழகுன நீங்களே என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களேன்னு கேட்டா நான் என் முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது? இப்ப என்ன பண்றது? இப்படியே விட்டா பவிக்கும் குட்டிக்கும் நடுவுல பெரிய விரிசல் ஆயிடும். அது நடக்க கூடாது. பவிக்கு ஒரு நல்ல அத்தையா எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். அதுதான் சரி. என்ன இதெல்லாம்? விடுங்க. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஜாகிங் முடிச்சிட்டு நான் குளிக்க தான் போறேன். அப்புறம் பாத்துக்கலாம். என்ன ஆளு நீங்க? நீங்க எவ்வளவு பெரிய கிரேட் ஷெஃப். அது மட்டும் இல்லாம என்னோட கனவு நாயகன் வேற. உங்களுக்கு வேர்க்கலாமா? இல்ல நான் வேர்க்க விட்டுருவேனா? தொடச்சுக்கோங்க சார். சார் தொடச்சுக்கோங்க. போதுங்க. என்ன சார் நீங்க? அங்க பாரு. ஹலோ ப்ளீஸ். என்ன ஹரி சார், எல்லாருமே உங்களை திங்கிற மாதிரி பாக்குறாங்க. எங்க ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு. இருங்க, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திருஷ்டி சுத்தி போடுறேன். சரிவா, நம்ம பழிகாலமா போச்சுடி. இதனால் வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இப்பதான் நான் வந்துட்டேன்ல, நான் செஞ்சு குடுக்கறதான் நீங்க சாப்பிடணும். நான் தான் சமைப்பேன், நான் தான் உங்களை பாத்துப்பேன். நீங்க டெய்லி ஜாகிங் வரும்போது நான் தான் உங்க கூட வருவேன். அது அங்க பாத்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குல்ல, அதனாலதான் கடைபிடிச்சேன். சார் மழை வந்துருச்சுன்னா அப்புறம் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அப்புறம் காய்ச்சல், சளி, ஜுரம், அப்ப நான் தானே உங்களை பாத்துக்கணும். அதான் போயிட்டா விட்டுருவனா? சார், நான் சாரோட ஒய்ஃப காட்டுறேன். அப்படி காட்டிட்டா நீங்க போயிடணும். டீல் ஓகேவா? நீங்க சொல்ற விதமே சரியில்லைங்க.
பாத்தீங்களா? என்ன பாத்தீங்களா? பாக்குறதுக்கு லட்சணமா பவ்யமா பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடுற மாதிரி ஒருத்தவங்க போறாங்கல்ல, அவங்க தான் லக்ஷ்மி மேடம். சரி, அவங்கள பத்தி நான் எதுக்குங்க தெரிஞ்சுக்கணும்? அவங்க தான் சாரோட மிஸ்ஸஸ் லக்ஷ்மி. என்னங்க மேடி, யாரோ ஒருத்தவங்க படிக்கட்டுல இறங்கி போயிருக்காங்க, அவங்கள காட்டி அவங்க தான் சாரோட சம்சாரம்னு சொல்றீங்க. அத நான் நம்பணுமாக்கும்? காயத்ரி, நிஜமாவே லக்ஷ்மி மேடம் தான் சாரோட ஒய்ஃப். இன்னும் என்ன பண்ணா நீங்க நம்புவீங்க? அட என்னங்க நீங்க, சாரு சம்சாரம் சொல்றீங்க, அவங்க அங்கிட்டு போயிட்டு இருக்காங்க, சாரு இங்க நின்னுக்கிட்டு இருக்காரு, இப்படி கண்டு காணாம போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படிங்க என்ன நம்ப சொல்றீங்க? இங்க பாருங்க, கடவுளே நினைச்சாலும் என் மனசு மாத்த முடியாதாக்கும். ஹரி சார் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். ஹரி சார், நான் போய் டின்னர் ரெடி பண்றேன், சாப்பிட சீக்கிரம் வந்துருங்க. ராகி மாவு இங்க எங்கேயோ தான் இருக்குன்னாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ராகி மாவு எங்க இருக்கு? ராகி மாவா? அது எங்க? ஐயோ, நீங்களா? உங்களை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்ல. எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, நல்லா இருக்கேன். என்னங்க, நான் ஒன்னும் தப்பா கேக்கலையே, ஏதோ ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் செம்மையா இருக்குங்க. ஆமா, கையில என்ன ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கீங்க? எல்லா திங்ஸும் எடுத்தாச்சா? இதுவா, அதையும் கேக்குறீங்க? ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டேன், இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. இந்த ரிங் எங்க வாங்குனீங்க? நல்லா இருக்கே. இந்த ரிங்கா நல்லா இருக்கா? இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இது அன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது சொன்னல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வரான்னு, அவன் தான் கொடுத்தான். இது ஒருவேளை சந்தோஷோட ரிங்கா இருக்குமோ? அன்னைக்கு கூட நைட்ல வெளிய போயிட்டு வந்தான், என்ன ஏதுன்னு கேட்டப்போ ரொம்ப கோவமா வேற பேசினான். ஒருவேளை இவளை பார்க்க தான் போயிருப்பானோ? அன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது சொன்னல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வரான்னு, அவன் தான் கொடுத்தான். இது ஒருவேளை சந்தோஷோட ரிங்கா இருக்குமோ? அன்னைக்கு கூட நைட்டு வெளிய போயிட்டு வந்தான், என்ன ஏதுன்னு கேட்டப்போ ரொம்ப கோவப்பட்டான். ஒருவேளை இவளை பார்க்க தான் போயிருப்பானோ? நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். என்னங்க, வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா இருக்கீங்க, ஏதாவது ப்ராப்ளமா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஐம் ஆல் ரைட். சரிங்க, நான் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டேன், நான் கிளம்புறேன். நான் உங்களுக்கு கால் பண்றேன், ஃப்ரீயா இருந்தீங்கன்னா மீட் பண்ணலாம், சரியா? யா ஷூர், கண்டிப்பா மீட் பண்ணலாம். மீட் பண்ணணும். சரி, ஓகே, பாய். சந்தோஷ்க்கு நான் போட்டு விட்ட அதே மோதிரம் இந்த பொண்ணு கையில எப்படி? கேட்டா ஃப்ரெண்டு போட்டாருன்னு சொல்றான். சந்தோஷ் கொஞ்ச நாளா நம்ம கிட்ட சரியா முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்க. என்னடி இப்பெல்லாம் உன் வீட்டுக்காரன் எப்ப வரான் எப்ப போறான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எங்க போறான் வரேன்னு கவனிச்சுட்டு தானே இருக்க? இல்லம்மா, முன்ன மாதிரி என்கிட்ட சரியா பேசுறது கூட இல்ல. எதை கேட்டாலும் எரிஞ்செரிஞ்சு விழுறாரு. பாத்துடி, ஆம்பளைங்க நடவடிக்கையில திடீர்னு மாற்றம் வந்துச்சுன்னா கவனமா பாத்துக்கணும், இல்லனா முதலுக்கே மோசம் வந்துடும். சூதானமா இருந்துக்கோ. சரிம்மா. அந்த பொண்ணு கையில போட்டிருக்கிற மோதிரம் சந்தோஷ் மோதிரம் மாதிரி இருக்கு. இன்னைக்கு அவன் ஆபீஸ்ல இருந்து வந்ததும்
முதல்ல கைய பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆனா சந்தோஷ் அப்படிப்பட்டவன் இல்ல. ஏதோ நம்ம மேல கோவத்துல இருக்கான். மத்தபடி ச்சே, நம்ம புத்தி ஏன் இப்படி எல்லாம் போகுது? இங்க பாருடி, என் புருஷன்லாம் அப்படி இல்ல. அவரு தங்கன்னு சொல்லிக்கிட்டு திரிஞ்ச எத்தனையோ பேரை நான் பாத்துட்டேன். எல்லா ஆம்பளைங்களும் சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் தான் நல்லவன். இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைக்க கூடாது. எல்லா பூனையும் பால் குடிக்கும். பாத்து. எதுக்கு இந்த கன்ஃபியூஷன்? தப்போ ரைட்டோ, இன்னைக்கு அவன் கையில மோதிரம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட வேண்டியதுதான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இங்க ஐ பிளாக்ல F2 எது சார்? இதா ஓ, இங்க ஹரிகிருஷ்ணன் யாரு? நான் தான். என்ன விஷயம் சொல்லுங்க. ஓ, நீங்க தானா? ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் மக்கள் தொகையை கணக்கெடுக்கிறதுக்காக வந்திருக்கேம்மா. உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க? சார், என் பேர் ஹரிகிருஷ்ணன். இந்த பிளாட்ல நான் மட்டும் தான் சார் இருக்கேன். சார் சார் சார், ஏனுங்க சார் பொசுக்குன்னு ஒத்தையில இருக்குன்னு சொல்லி போட்டீங்க? சார், நான் தானுங்க சார் ஹரி சாரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. என் பேரு காயத்ரிங்க சார். ஓ, அப்படிங்களா மேடம்? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அப்போ நீங்க மேடம்? சார், நான் ஒன்னும் அவங்களை எதுவும் தப்பா கேட்கலையே. ஏன் என்ன அப்படி அவங்க மறைச்சிட்டு போறாங்க? சார், அவங்க தான் சாரோட மிஸ்ஸஸ் லக்ஷ்மி. என்னது மிஸ்ஸஸா? என்ன சார் சொல்றாங்க? சார், நீங்க வேற லெவல் சார். கட்டிக்கிட்டவங்க, கட்டிக்க போறவங்க ரெண்டு பேரையும் பக்கத்திலே வச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாம உங்க மிஸ்ஸஸ் உங்களை விட வேற லெவல் சார். அவங்க கண்ணு முன்னாடியே ஒருத்தி உங்களை கட்டிக்குவேன்னு சொல்றாங்க. காந்தி மாதிரி சாந்தமா போயிட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வந்த வேலையை பாக்குறீங்களா? மேடம், வந்த வேலையை பார்க்கலாம் தான் இருந்தேன். ஆனா இப்படி பேசுறது ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்குல்ல? இருக்கும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இங்க ஐ பிளாக்ல F2 எது சார்? இதா ஓ, இங்க ஹரிகிருஷ்ணன் யாரு? நான் தான். என்ன விஷயம் சொல்லுங்க. ஓ, நீங்க தானா? ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் மக்கள் தொகையை கணக்கெடுக்கிறதுக்காக வந்திருக்கேம்மா. உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க? சார், என் பேர் ஹரிகிருஷ்ணன். இந்த பிளாட்ல நான் மட்டும் தான் சார் இருக்கேன். சார் சார் சார், ஏனுங்க சார் பொசுக்குன்னு ஒத்தையில இருக்குன்னு சொல்லி போட்டீங்க? சார், நான் தானுங்க சார் ஹரி சாரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. என் பேரு காயத்ரிங்க சார். ஓ, அப்படிங்களா மேடம்? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அப்போ நீங்க மேடம்? சார், நான் ஒன்னும் அவங்களை எதுவும் தப்பா கேட்கலையே. ஏன் என்ன அப்படி அவங்க மறைச்சிட்டு போறாங்க? சார், அவங்க தான் சாரோட மிஸ்ஸஸ் லக்ஷ்மி. என்னது மிஸ்ஸஸா? என்ன சார் சொல்றாங்க? சார், நீங்க வேற லெவல் சார். கட்டிக்கிட்டவங்க, கட்டிக்க போறவங்க ரெண்டு பேரையும் பக்கத்திலே வச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாம உங்க மிஸ்ஸஸ் உங்களை விட வேற லெவல் சார். அவங்க கண்ணு முன்னாடியே ஒருத்தி உங்களை கட்டிக்குவேன்னு சொல்றாங்க. காந்தி மாதிரி சாந்தமா போயிட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வந்த வேலையை பாக்குறீங்களா? மேடம், வந்த வேலையை பார்க்கலாம் தான் இருந்தேன். ஆனா இப்படி பேசுறது ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்குல்ல? இருக்கும். உன் கைய காட்டு. ஏன் கைய நீட்டின அதுவும் ஜோசியம் பார்க்க போறியா? கிண்டலா? கைய காட்டு. எதுக்கு? உன் கைய காட்டுன்னு சொல்றேன்ல. இந்த பாரு ஜோசியத்தை. இந்த கை இல்ல, அந்த கைய காட்டு. எதுக்குன்னு சொன்னாதான் நான் காட்டுவேன். எங்க அப்பா அம்மா ஊர்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல, நம்மள மோதிரம் போட்டுக்க சொன்னாங்கல்ல, கப்பல்ஸ் ரிங். ஆமா, அது உன் கையில இருக்கான்னு நான் செக் பண்ணணும். ஓ, அப்போ நீ என்ன நம்பல? நமக்குள்ள சண்டை வந்ததுனால அதை நான் கழட்டி எறிஞ்சிட்டேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கல, அப்படித்தானே? இல்ல, அப்படியெல்லாம் நினைக்கல. ஓ, அப்படி நினைக்கல.
அப்புறம் எதுக்கு என் கையில மோதிரம் இருக்கான்னு செக் பண்ண பாக்குற? சொல்லு பவி, காரணத்தை சொல்லு. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ முதல்ல கைய காட்டுன்னு சொன்னா காட்ட வேண்டியதானே? ஏன் நான் என்ன நீ வச்ச ஆளா? நீ கைய காட்டுன உடனே காட்டுறதுக்கு? ஏன் பவி, உன் சந்தேக புத்திக்கு ஒரு அளவே இல்லையா? அப்படி மானங்கிட்ட மோதிரம் எனக்கு தேவையே இல்லை. இந்த உன் மோதிரம் இந்த எடுத்துட்டு போ. இந்த எடுத்துட்டு போயிடு. இந்த எடுத்துட்டு போ. கப்பிள்ஸ் இருங்க, கப்பிள்ஸ் இருங்க. நம்மளே நல்ல கப்பிள்ஸ் கிடையாது, அப்புறம் எதுக்கு இந்த கப்பிள்ஸ் இருங்க? இங்க பார், உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிரு, இந்த மாப்பிள்ளைக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பரிசு கொடுக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க, புரியுதா? நான் கேட்டது தப்புதான். சாரி சந்தோஷ், ஒரு டவுட் அதான் கேட்டேன். உன்கிட்ட பேசுறது கூட எனக்கு கடுப்பா வருது பவி. இந்நேரம் வீட்டுல ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கும். நல்ல வேலை, சரியான நேரத்துல வந்து நீ அந்த ரிங்க ஞாபகமா வந்து என்கிட்ட கொடுத்துட்ட. அதுக்காக அகைன் ஒன் தேங்க்ஸ். என்ன சந்தோஷ், நீ மிஸ் பண்ணிட்ட, நான் கொண்டு வந்து கொடுத்தேன். இதுல என்ன இருக்கு? உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? இதுக்கு போய் எத்தனை வாட்டி தேங்க்ஸ் சொல்ற? ஆதிரா, நீ பண்ணது சாதாரண உதவி இல்ல, சரியான டைம்ல பண்ண உதவி. வீட்டுக்கு வந்ததும் பவி என்கிட்ட அந்த ரிங் எங்கன்னு கேட்டா. நான் அந்த நேரத்துல அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீ மட்டும் அதை இன்னைக்கு கொடுக்காம நாளைக்கு கொடுத்துருக்கலான்னு மறந்துருந்தீனா அவ்வளவுதான் மேட்டர், பெரிய பிரச்சனையே ஆயிருக்கும். அவ ஏற்கனவே சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ இதுவும் நடந்திருந்தா அவ்வளவுதான். சந்தோஷ், நான் டிஸ்டர்ப் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஹேய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆதிரா. இதோ இப்ப நான் அங்கதான் வர்றதா இருந்தேன், ஆனா கொஞ்சம் டயர்ட்னஸ்ல தூங்கிட்டேன். இன்னொரு half an hourல நான் அங்க இருப்பேன் ஆதிரா, ஓகேவா? பிரச்சனை சின்னதா இருக்கும் போதே முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். அதுங்க சின்ன பிள்ளைங்க. நானும் குட்டிய கண்டுக்கலன்னா நிலைமை மோசமாயிடும். இதை இப்பவே தடுத்து நிறுத்தணும். என்ன கோவமா பேசுவான், பேசுனா பேசிட்டு போகட்டும். அவனுக்காக தானே நான் இருக்கேன். அவன் கிளம்பி போறதுக்குள்ள தடுக்கணும். இந்த நேரத்துல எங்க போற? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? நான் எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போணுமா? என்ன குட்டி இது? நீ எங்க போறேன்னு சொல்லலன்னா எனக்கு தெரியாதா? நீ அந்த ஆதிரா வீட்டுக்கு தானே போற? ஆமா, இப்ப என்ன அதுக்கு? குட்டி, நீ ஆதிரா வீட்டுக்கு போறது தப்பு. அதுவும் ராத்திரி நேரத்துல ஒரு தனியா இருக்கிற பொண்ணோட வீட்டுக்கு போறது மிகப்பெரிய தப்பு. ஆமா, நீங்க எந்த அர்த்தத்துல தப்புன்னு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இத பாருங்க, நானும் ஆதிராவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி, நீ நட்போட தான் ஆதிரா கூட பழகிறதா இருந்தா நான் அங்க போக வேண்டாம்னு சொல்லல, போ. ஆனா பவிக்கிட்ட சொல்லிட்டு போ. ஒருவேளை ஆதிராவால தனியா இருக்கவே முடியலங்கிறது உண்மையா இருந்தா பவிய கூட்டிட்டு போ கூட. அவ ஆதிராக்கு துணையா இருப்பாள்ல. சரி, அதுவும் உன்னால முடியலன்னா ஆதிராவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அவளை நான் பாத்துக்கிறேன். ஆனா தனியா மட்டும் அவ கூட ராத்திரியில போய் தங்காத. என்னம்மா ரொம்ப பிரில்லியண்டா பேசுற மாதிரி நினைப்பா? பவிக்கிட்ட போய் சொல்லிட்டு போன்னு சொல்றீங்க, அவ என்கிட்ட பேசுறாளா? நான் ஆபீஸ்ல இருந்து வந்தா அவ என்ன கவனிக்கிறாளா? அதெல்லாம் கேட்காம என்ன கேட்க வந்துட்டீங்க? இத பாருங்க, என்ன மதிக்காத யாரையுமே நான் மதிக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்ல. நீங்க போய் மாமியாலும் மருமகளும் போய் சந்தோஷமா இருங்க. குட்டி, நான் சொல்றத நீ கேட்க போறியா இல்லையா? நான் என்ன பண்ணணும்னு யாருமே டிசைட் பண்ண கூடாது. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு, புரியுதா? இத பாருங்கம்மா, நல்ல விதமா நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் என் அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சொல்லுங்கம்மா.
அனிதா, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏமா இப்படி செய்யற? சொல்ல அனிதா. என் பொண்ணு பேர் அனிதா. இந்த ஸ்கூல்ல தான் +1 படிக்கிறா. அப்படிங்களா? உங்க பொண்ணுக்கு சரியா படிப்பு வரலையா? டியூஷன் ஏதாவது வைக்கணுமா? சொல்லுங்க, என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நான் டியூஷன் எடுக்க சொல்றேன். டியூஷன் எடுக்க வேண்டியது என்னோட பொண்ணுக்கு இல்ல, உங்க புருஷனுக்கு தான். என்ன உளறீங்க? உளறல, உண்மையை தான் சொல்றேன். நேத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் என் பொண்ணு மொட்டை மாடியில நின்னு தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. நல்ல வேளை அந்த நேரத்துல அவளை நான் பார்த்தேன். இல்லனா இன்னைக்கு அவ உயிரோடவே இருந்திருக்க மாட்டா. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. நான் மட்டும் அப்ப அவளை தேடி வரலன்னா என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்க பொண்ணு சூசைட் பண்ணிக்க போனாங்கறத பத்தி கேட்கவே ரொம்ப கஷ்டம்தான். சரி, இதையே என்கிட்ட வந்து சொல்றீங்க? எங்கேயாவது கவுன்சிலிங் கூட்டிட்டு போங்க. பெத்த தாய் 4 வார்த்தை ஆறுதலா பேசுறத தவிர என்ன பெரிய கவுன்சிலிங்? நான் அவகிட்ட பேசி அவளோட பிரச்சனை என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். அவ இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முழு காரணம் உங்க ஹஸ்பண்ட் அர்ஜுன் சார் தான். என் ஹஸ்பண்ட் பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? இந்த ஸ்கூல்ல பெஸ்ட் டீச்சர்னு 3 தடவை அவார்ட் வாங்கியிருக்காரு. அவரை போய் இப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. இது பாருங்க, உங்களுக்கு வேணும்னா உங்க புருஷன் உத்தமனா இருக்கலாம், ஆனா ஏன் பொண்ணுகிட்ட அத்துமீறி நடந்திருக்காரு. உன் புருஷன் பண்ண தப்ப தட்டி கேட்க வந்திருக்கேன். என்ன சொன்ன? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றியா? பொண்ணு வாழ்க்கை வீணா போயிடும்னு பயந்துக்கிட்டு இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்க, அதானே? இப்போ என்ன பண்றேன்னு பாரு. இனிமே உன்னோட காட்டு மிராண்டி புருஷன் வேற எந்த பொண்ணுகிட்டயும் தப்பா நடந்துக்க கூடாது. பதினொன்னு 12வது கெமிஸ்ட்ரி பாடம் நடத்துற அர்ஜுன் சார் நீங்க தானே? எஸ். உங்களுக்கு என்ன வேணும்? நீ தாண்டா வேணும். என்ன திமிரு இருந்தா படிக்க வர பொண்ணுங்க கிட்ட கீழ்த்தரமா நடந்துட்டு இருப்ப. நடந்தப்பியா? சரியா? நடந்தப்பியா? விடுங்க. என்ன சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, யார் நீங்க? யார் மேல கை வைக்கிறீங்க? யார் சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா? ஏண்டா 11th படிக்கிற என்னோட பொண்ணு கிட்ட பிராக்டிகல் கிளாஸ்ல என்ன பண்ண? யாரு? எந்த பொண்ணு? ஓ, அப்ப நீ 1-2 பேர்கிட்ட இந்த மாதிரி பண்ணல, பாக்குற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் கீழ்த்தரமா நடந்துட்டு இருக்கியா? மாதா பிதா குரு தெய்வம்னு எதுக்கு சொல்றாங்க? சாமிய கூட குருவாகிய உங்களுக்கு பின்னாடிதான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான தொழில் உங்க தொழில், ஆசிரியர் தொழில். இதே ஓம் பொண்ணுகிட்ட இப்படி எல்லாம் செஞ்சா நீ பாத்துட்டு சும்மா இருப்பியா? ஓம் பொண்ணுக்கு ஒரு நீதி, அடுத்தவங்க பொண்ணுக்கு இன்னொரு நீதியா? ஏண்டா உங்க புத்தி இப்படி போகுது? வெறும் பாடத்தை மட்டும் எடுத்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போறது இல்ல ஆசிரியர்கள். மாணவர்களுக்கு பாடத்தை தாண்டி நல்லதை சொல்லி கொடுத்து அவங்க வாழ்க்கையில தலைநிமிர செய்யறவங்க தான் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான தொழில் செய்யற நீங்களே தலை குனிற மாதிரி வெக்கங்கெட்ட செயல்ல ஈடுபடலாமா? யார நம்பி எங்க குழந்தைங்களை நாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறோம்? உங்களை மாதிரி ஆசிரியர்களை நம்பித்தானே. இனியாவது திருந்து, இல்லைன்னா அடிச்சு திருத்த வேண்டியது வரும்.
ஆனா அந்த பொண்ணு நல்லாவே படிக்க மாட்டாக்கா. அதனால நீ ஒழுங்கா படி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். வான் பண்ண, கொஞ்சமா திட்டின, அவ்வளவுதான். மத்தபடி நான் வேற எதுவும் பண்ணலக்கா. டியூஷன் ஏதாவது வச்சுக்கோ, அப்பதான் உனக்கு நல்லா படிப்பு வரும்னு சொன்னேன். வெயிட் 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 வெயிட், இப்ப புரியுதுடா எனக்கு. ஐ காட் இட். நீ என்னோட ஓன் பிரதர் இல்ல, அத தெரிஞ்சுக்கிட்டு என் மேல ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிறதுக்காக உன்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கா. தட்ஸ் இட். ஐ காட் இட். சும்மா விடக்கூடாதுடா, சும்மாவே விடக்கூடாது. இதுக்கு நான் கரெக்டான பதிலடியை கொடுத்தே ஆகணும். இல்லனா அந்த லட்சுமிக்கு நம்ம மேல இருக்கிற பயம் விட்டு போயிடும்டா. இல்ல நீ அந்த பொம்பளை சாதாரண ஆள் கிடையாது. கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஆக்ரோஷமா என்கிட்டயே வந்து பாயிண்ட் பாயிண்டா பேசிட்டு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு பேசிட்டு என்னையே மிரட்டிட்டா. வாட்? ஆனா சொல்லிட்டேன், என்னோட ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு. நீங்க வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்ன, அத அவங்க கண்டுக்கவே இல்ல. கிடுகிடுன்னு என்ன கடந்து நேரா அவரோட ஸ்டாஃப் ரூம் போய் பிரச்சனை பண்ணி அவரை அடிச்சிட்டாங்க. நீ மாமியாரும் மருமகளும் சேர்ந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணது போதாதுன்னு இப்ப ஸ்ட்ரைட்டா உங்ககிட்டயே வந்துட்டாங்களா? டேய் கூல்ரா. கீதாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஸ்டேஷன் படிய கூட மிதிக்க மாட்டான். நீ தைரியமா போய் கேச கொடு. நம்ம டார்கெட் எல்லாமே அந்த லட்சுமி தான். என்கிட்டயா வச்சுக்கிறான். அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள தள்ளுறேன் அவளை. அண்ணி, அந்த பொம்பளை இவரை அடிக்கும் போது நான் என் செல்லுல வீடியோ எடுத்திருக்கேன். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இஸ் இட்? போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம இத காமிச்சுக்கலாம். சூப்பர், குட், வெல் டன். இது ஒண்ணு போதும். இந்த ஆதாரத்தை வச்சே அவளை உள்ள தூக்கி வச்சு முட்டிக்கு முட்டி தட்டி கம்பி என்ன வைக்கணும். அர்ஜுன், போலீஸே. சரிக்கா, கண்டிப்பா நான் பண்றேன். டேய் நீ பண்ணுடா. இதுக்கப்புறம் அந்த லட்சுமி இதே மாதிரி யார் மேலயும் கை வைக்க கூடாது. நீ தைரியமா போய் கேஸ் ஃபைல் பண்ணு. அக்கா நான் இருக்கேன். ஓகே? சரிக்கா, நான் உடனே ஸ்டேஷன் போறேன். குட், கிளம்பு. வா முதா. வரேன் நீ. உணவு ஆகுது போ. என் பேர் அர்ஜுன். பிபிஏ ஸ்கூல்ல கெமிஸ்ட்ரி டீச்சரா ஒர்க் பண்றேன். ஒருத்தங்க வந்து நான் ஸ்கூல்ல இருக்கும் போதே தகாத வார்த்தைகளை பேசி அடிச்சிட்டு போயிட்டாங்க சார். என்ன சொல்றீங்க? ஸ்கூல்ல வந்து அடிச்சாங்களா? யாரு? ஸ்டூடெண்டோட பேரண்டா இல்ல வேற யாராவதா? இல்ல சார், அவங்க குழந்தைங்க யாரும் எங்க ஸ்கூல்ல படிக்கல சார். என்ன காரணம் தெரியுங்களா? சார், அவங்க இவரோட அக்கா தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கும் இவரோட அக்காவுக்கும் பிரச்சனை இருந்திருக்கு. அங்க அவங்கள இவங்களால எதுவுமே பண்ண முடியலங்கிறதுனால அவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல இவரை வந்து அடிச்சிட்டாங்க சார். ஸ்கூல்ல மான மரியாதை எல்லாமே போயிடுச்சு சார். சரிங்க, நீங்க எழுத்து மூலமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போங்க. நான் கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்க சொல்றேன். சார், என்னோட தாழ்மையான ரிக்வெஸ்ட், அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணணும் சார். அதுவும் அந்த அபார்ட்மெண்ட்ல அவங்க வீட்லயே வச்சு அரெஸ்ட் பண்ணணும் சார். உங்களை அடிச்சவன் பேரு? லட்சுமி சார். என்னது, லட்சுமியா? அடிச்சது ஒரு பொம்பளையா? என்னங்க சொல்றீங்க? நம்ப முடியலையே. நிஜம்தான் சார். அவங்க அடிச்சதுக்கான வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு சார். ஒரு பொம்பளை எவ்வளவு தைரியமா வந்து அடிச்சிருக்கா, அதுவும் ஒரு வாதியார ஸ்கூல்லயே. நீங்க எதுக்கும் கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். சரிங்க சார். பாப்போம். எனக்கு இந்த விஷயம்ல எதுவுமே தெரியாதே. அனிதா, என்ன சொல்றாங்க இவங்க? ஏன் அமைதியாவே இருக்க? ஏதாவது சொல்லு. சொல்லுமா அனிதா, ஏன் அமைதியா இருக்க? ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு? அந்த வாத்தியார் உன்னை திட்டினாரா, அடிச்சாரா? பயப்படாம சொல்லு. ஏய், ஆளாளுக்கு கேக்குறோம்ல, வாயை திறந்து சொல்லு. தாத்தா இவ்வளவு தூரம் கேக்குறாருல உன்னை. என்ன ஆச்சு அனிதா? இவங்க போய் சொல்றாங்க. அவர் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரை எது சொன்னாலும் நான் கேக்குறது இல்ல. அவரை நான் அவாய்ட் பண்ணேன். அதுக்கு அவர் என்ன தனியா கூப்பிட்டு, இங்க பாரு, நான் சொல்றத நீ செய்யணும், இல்லன்னா பிராக்டிகல் எக்ஸாம்ல உன் மார்க்க குறைச்சு உன்னை ஃபெயில் ஆக்கிடுவேன்னு சொன்னாரு. டேய் பிரதிபா, எவ்வளவு தைரியம் இருந்தா உன் தம்பி இப்படி பண்ணிருப்பான்? அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு நீ இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க. பொம்பளையாச்சேன்னு பாக்குற, இல்லாட்டி நடக்கிறதே வேற. முதல்ல வெளிய போமா. இருங்க 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 இருங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல நடந்தது என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க.
உங்க பேத்தி சொல்றத மட்டும் கேட்டா போதுமா? என் தம்பி ஒரு மாதிரி சொல்றா, இவ ஒரு பேச்சு பேசுறா. ஆக்சுவலி இவ ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்கிறது இல்ல. அதுக்கு என் தம்பி கண்டிச்சிருக்கான், பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லிருக்கான். அத மறைக்கிறதுக்காக தான் இவ இப்ப இங்க போய் சொல்லிட்டு இருக்கா. இல்ல, நான் போய் சொல்லலம்மா. நான் உண்மையதான் சொல்றேன். அவரு என்கிட்ட தப்பா தான் நடந்துக்க முயற்சி பண்ணாரு. வெல், அவன் ஆம்பளை, அதுவும் அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நாளைக்கு இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சா கொஞ்சம் கஷ்டம் தான். எப்படியோ சமாளிச்சு வெளியில வந்துருவான். இந்த ஸ்கூல் இல்லனா வேற ஒரு ஸ்கூல்ல வேலையை தேடிக்கிட்டு அவன் கரியரை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். பட் உங்க பொண்ணோட எதிர்காலம், படிப்பு போய் கெட்ட பேராகி உங்க பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாண காட்சியெல்லாம் பண்ண வேண்டாமா? மாப்பிள்ளை எங்க போய் தேடுவீங்க? சொல்லுங்க கீதா, சொல்லுங்க சரவணன். இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேனா, இந்த பிரச்சனையை இதோடு விட்டுருங்க. நீங்க அமைதியா இருந்ததா உங்களுக்கும் நல்லது, உங்க பொண்ணுக்கும் நல்லது. இங்க லட்சுமிங்கிறது யாருமா? சார், எங்க அத்தை தான் சார். என்னாச்சு சார்? உங்க அத்தையை கூப்பிடுங்க. இல்ல, என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். எல்லாம் விளக்கமா சொன்னாதான் விடுவியா? சார் சார், என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். சார் சார், என்ன விஷயம் சொல்லுங்க சார். பேசாம இருங்கம்மா. அத்தை, என்ன சார் விஷயம்? நீங்க பாட்டுக்கு ஷூ காலோட என் வீட்டுக்குள்ள வந்து அழுக்கு பண்ணிட்டு இருக்கீங்களே, என்ன சார்? சொல்லுங்க சார். தேவையில்லை, அதெல்லாம் பேசாதீங்க. நீங்க தான் லட்சுமியா? ஆமா, நான் தான் லட்சுமி. ஏன் சார்? இல்ல, உங்களை அரெஸ்ட் பண்ணி மாமியார் வீட்டு கூட்டு போலான்னு வந்திருக்கேன். வரீங்களா? என்னது? அத்தைய அரெஸ்டா? சார், என்ன சொல்றீங்க? சார், ஏதோ தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னது? தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கோமா? இதோ நிக்கிறாங்களே உங்க அத்தை, ஸ்கூலுக்கு போய் வாத்தியார் அடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. சார், எங்க அம்மா அந்த மாதிரி வயலண்ட் எல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. யாரோ உங்களுக்கு தப்பா கன்வே பண்ணிருக்காங்க. என்ன மிஸ்டர், நாங்க என்ன வேலை இல்லாம வந்திருக்கோம் நினைச்சியா? பாதிக்கப்பட்ட டீச்சரே நேரா வந்து சொல்லிருக்காங்க. டீச்சரா? நீ இவ்ளோ பேசுறியே, உங்க அம்மா சைலண்டா இருக்கும்போது தெரியல அது வயலண்டா பிஹேவ் பண்ணிருக்குதுன்னு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அமுக்குனி மாதிரி நிக்கிற. வர வரவும் போக்கே சரியில்லை. எதுக்கு இப்படி எல்லாரையும் பாடாப்படுத்துற? தாத்தா, சும்மா அத்தையவே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க தாத்தா. அத்தை காரணம் இல்லாமலாம் இதை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஹலோ, உங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. மா, கூட்டு வாமா. வாங்க வாங்க. சார், இது அநியாயம் சார். இதுக்கு தான் பொம்பளையா லட்சணமா வீட்டோட இருக்கணுங்கிறது. அவளை கெடுத்ததே நீதான். உங்க 2 பேர்னால குடும்ப மானமே இன்னைக்கு சந்தி சிரிக்குது. சார், அரெஸ்ட் பண்ணி சீரியஸ் ஆக்ஷன் எடுங்க சார். எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளை மேல கை வைப்பாங்க, அது ஒரு ஸ்கூல் டீச்சர் மேல. டூ பேட். இந்த அபார்ட்மெண்டோட பிரசன்ட் செக்ரட்டரி ரவுடித்தனம் பண்ணாங்க, அத போலீஸ் புடிச்சிட்டு போறாங்க. என்ன போங்க சார், அநியாயமா இந்த மாதிரி ஆளுக்கு தானே நீங்க ஓட்டு போடுறீங்க. பாருங்க, நல்லா பாருங்க. நீ என்ன ஜட்ஜா? கம்னரியா? அப்ப ஜட்ஜா இருந்தா கேட்கணுமா, பொதுமக்களா இருந்தா கேட்க கூடாதா சார்? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேசு. லக்ஷ்மி ஆண்டி பாவம்மா, எனக்காக தாமா அவரை அடிச்சாங்க. மா, அவங்க மாட்டிக்கிட்டாங்கம்மா. அனிதா, இத பாரு, நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இத பாரு, தேவையில்லாம நம்ம பிரச்சனையில மாட்டி அப்புறம் நம்ம குடும்பமானது தான் போகும். லக்ஷ்மி அக்காக்கு
எப்படி வெளியில வரணும்னு தெரியும். அம்மா ப்ளீஸ்மா, லக்ஷ்மி ஆண்டி பாவம்மா. அவங்க வந்துருவாங்க அனிதா, நீ அமைதியா இரு. அவங்களுக்கு தெரியும், சரியா? வந்துருவாங்க, அமைதியா இரு. லக்ஷ்மி வீட்ல இருக்கிற யார் பேச்சையும் கேட்க மாட்டா. வேற ஒக்கர மாட்டோ வினது, மாமனார் மாட்ட வினது. மாமியாரும் மருமகளும் தரிகெட்டு சுத்தினதுனால கதியத்து நிக்கிறாங்க பாத்தியா? எங்க போய் முடிஞ்சிருக்கு பாரு. நல்லா வேணும். இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, எனக்கு எதுவுமே தெரியலையே. இப்ப உன்னால என்ன பண்ண முடியும்? ஏன்டி பெரிய மனுஷத்தனமா பேசிட்டு இருக்க? இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இது பாரு, நான் சொல்றத கேளு. நீ சின்ன பொண்ணு, உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. இப்பவே நீ இந்த பிரச்சனையில மாட்டினேன்னா உன் ஃபியூச்சரே போயிடும் அனிதா. சொன்னா புரிஞ்சுக்கோ. வா. இத பாரு அனிதா, எனக்கு மட்டும் லட்சுமி அக்காவை பிடிக்காதா? எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியல. இப்ப சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. இது பாரு, இதுவே வேற ஏதாவது பிரச்சனையா இருந்தா நானே அங்க போய் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பேன். ஆனா எனக்கு இந்த விஷயத்துல என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல அனிதா. இத பாரு, லட்சுமி அக்காவுக்கு எதுவுமே ஆகாது. சந்தோஷம் பவியும் கண்டிப்பா லட்சுமி அக்கா வெளியே கொண்டு வந்துருவாங்க. ஆனா ஓ விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இத பாரு, அம்மா உன் நல்லதுக்காகத்தானே சொல்லுவேன். நீ சின்ன பொண்ணுடா. இந்த பிரச்சனை எல்லாம் பத்தி எதுவும் யோசிக்காத. லட்சுமிக்கா நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச நல்லதை நான் எதுவுமே மறக்கல. அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரக்கூடாது. ஆனா நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே. என்னையும் புரிஞ்சுக்கோமா. நீ கொஞ்சம் அமைதியா இரு. இல்லம்மா, சொன்னா கேளுமா ப்ளீஸ்மா. இப்பயாச்சும் போய் உண்மையை சொல்லிடலாம். லக்ஷ்மி ஆண்டிய காப்பாத்தலாம், வாமா. இது பாரு, அம்மா உனக்கு ஒண்ணு சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். முதல்ல நீ வந்து இப்படி அழுதுட்டு புலம்பிக்கிட்டு உடம்ப நீ கெடுத்துக்காத. வா, வந்து சாப்பிடு. வா வா வா, பாத்துக்கலாம். வா. மதிப்பிற்குரிய ஆசிரியரை அவர் பணியில் இருக்கும் போதே அவர் பள்ளிக்கூடத்திற்கு சென்று கொலை முயற்சி தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இது இந்த சமுதாயத்திற்கு முன் உதாரணமாக ஆகிவிடக் கூடாது யுவரானர். ஒரு ஆசிரியரை காரணம் இல்லாமல் தகாத வார்த்தைகளால் திட்டியிருக்கிறார். இவர் பணியில் இருக்கும் போது தாக்கியது, கொலை முயற்சி செய்தது அவரது தொழில் சார்ந்த மரியாதையை கெடுக்கும் விதமாக நடந்து கொண்டது. இந்த அனைத்து குற்றங்களுக்கும் காரணமான இந்த குற்றவாளி லக்ஷ்மிக்கு தகுந்த தண்டனை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஓகே. லக்ஷ்மி, உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் இந்த குற்றத்திற்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நீங்கள் திரு அர்ஜுனை பள்ளிக்கு சென்று தாக்கியது உண்மைதானா? அதை ஒப்புக்கொள்கிறீர்களா, இல்லை வேற ஏதேனும் காரணம் உள்ளதா? அத்தை, நீ யாருமா? உனக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? என் பேரு அனிதா மேம். லக்ஷ்மி அம்மா இருக்கிற அபார்ட்மெண்ட்ல தான் நாங்களும் இருக்கோம். பிரச்சனை ஆரம்பிச்சதே என்னாலதான். சரிம்மா, நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறிய சொல்லுமா. லக்ஷ்மி ஆண்டி எந்த தப்புமே பண்ணல மேம். நான் பிபிஏ ஸ்கூல்ல +1 படிக்கிறேன். நான் படிக்கிற ஸ்கூல்ல தான் அர்ஜுன் சார் கெமிஸ்ட்ரி டீச்சரா ஒர்க் பண்றாரு. அர்ஜுன் சார் என்கிட்ட தப்பா லக்ஷ்மி ஆண்டிய விட்டுருங்க. இல்ல மேடம், இது திட்டமிட்ட சதி. வேண்டுமென்றே யாரோ தூண்டுதலின் பேரில் இந்த பெண் இப்படி வந்து பேசுகிறது. இதெல்லாம் குற்றவாளி லக்ஷ்மியின் ஏற்பாடாகத்தான் இருக்க வேண்டும். இல்ல மேடம், சார் அனுப்பின மெசேஜ் எல்லாம் என் மொபைல்ல இருக்கு. இது திட்டமிட்ட சதி. வேண்டுமென்றே யாரோ தூண்டுதலின் பேரில் இந்த பெண் இப்படி வந்து பேசுகிறது. இதெல்லாம் குற்றவாளி லக்ஷ்மியின் ஏற்பாடாகத்தான் இருக்க வேண்டும். இல்ல மேடம், சார் அனுப்பின மெசேஜ் எல்லாம்
என் மொபைல் இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க மிஸ்டர் வேலாயுதம்? மேடம், அந்த மெசேஜை நான் கொஞ்சம் பார்க்கலாமா? மேடம், இதுல இருக்கிற மெசேஜை பார்க்கும்போது இந்த அனிதாவும் அவருக்கு பதில் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். அதில் அனிதாவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஷட் அப் சார். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க மேலேயே பழிய போடுறதுனாலதான் யாரும் இதை வெளியே சொல்றதுக்கு பயப்படுறாங்க. அந்த பயத்தை சாதகமாக்கிக்கிட்டு இந்த மாதிரி கல்பரேட்லாம் தைரியமா தப்பு பண்றாங்க. உங்களுக்கு நான் லீகலாவே பதில் சொல்றேன். அது மைனர் பொண்ணு. ஒரு ஆசிரியர்ன்ற முறையில கூட அவர் ரிப்ளை பண்ணிருக்கலாம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? நோ மேடம். முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய ஆசிரியரே இப்படி நடந்து கொள்வது மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. வேலியே பயிரை மேய்வது போல் இருக்கிறது அர்ஜுனின் செயல். ஆகையால் அர்ஜுனுக்கு இந்த கோர்ட் ஐபிசி செக்ஷன் 376 படி 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கிறது. மேடம், மேடம் ஒரு நிமிஷம் மேடம். மேடம் ஒரு நிமிஷம் மேடம். மேடம் சூப்பர் மேடம். நீங்க அந்த அபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரியா இருக்கறனால தான அனிதாவை காப்பாத்துறீங்க, கரெக்ட்டா? அப்படி இல்ல, எனக்கு அனிதா படுற கஷ்டத்தை பத்தி தெரிஞ்சது. அதனால அந்த வாத்தியாரை தேடி போய் நியாயம் கேட்டேன். அப்படி வெளியில வந்து சொல்லாம எப்படி தப்பு பண்றவங்கள தண்டிக்க முடியும்? தண்டனை கொடுத்தாதானே அவங்க மறுபடியும் தப்பு பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அந்த தண்டனையை பாக்குறவங்க மறுபடியும் நாம இந்த மாதிரி ஒரு தப்பு செய்ய கூடாதுன்னு அவங்களுக்கும் தோணும்ல. என்னென்ன வேணும்னு நம்ம பெத்தவங்க கிட்ட கேக்குறது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த மாதிரி பிரச்சனை நடந்தா முதல்ல உங்க பெத்தவங்க கிட்ட போய் சொல்லுங்க. அவங்க உங்களை நம்பி எல்லாமே உங்ககிட்ட சொல்ற அந்த சூழ்நிலையை உருவாக்குங்க. உங்களை நம்பி அவங்க எல்லா பிரச்சனைகளையும் உங்ககிட்ட சொல்லுவாங்க. எல்லாத்தையும் விட முதல்ல உங்க குழந்தைங்களை நம்புங்க. இதுதான் உங்க எல்லா பெத்தவங்க கிட்ட நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள். Thank you madam. Thank you. Anyway, thank you. Thank you so much. வா. இந்தாங்க. அஞ்சலினா இந்தமா. என்ன சார், பூங்கொத்து சால்வை எனக்கு ஒன்னும் புரியலையே சார். லட்சுமி மேடம், நீங்க இங்க வரும்போது சாதாரணமா தான் வந்தீங்க. நாங்களும் உங்களை பெருசா கண்டுக்கல. ஆனா இப்ப நீங்க எங்க ஆபீஸ்ல வெண்டரா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சார், எல்லா பெண்களுக்கும் ஒரு முன் உதாரணமா இருக்கீங்க. நீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை மட்டும் காப்பாத்தல, நிறைய பெண் குழந்தைங்களோட வாழ்க்கையை காப்பாத்த காரணமா இருந்திருக்கீங்க. அனிதா மாதிரி எத்தனையோ பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி வெளியே சொல்ல முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் தைரியமா வெளியே வந்து தங்களுடைய பிரச்சனைகளை சொல்றதுக்கு நீங்க ஒரு விதைய போட்டிருக்கீங்க. உண்மையிலேயே உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. நன்றி சார். மேடம், நீங்க மட்டும் அந்த அனிதாவோட பிரச்சனையை வெளியே கொண்டு வராம இருந்திருந்தா அந்த மனித மிருகம் இன்னும் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை வேட்டையாடி இருப்பானோ. அதுக்காக உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் மேடம். உனக்கு இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கு? 4 மனுஷங்களை சந்திக்கிறது, சொந்தமா உழைச்சி 4 காசு சம்பாதிக்கிறது, இதெல்லாமே என்னோட மனசுக்கு நிறைவா இருக்குப்பா. உன் வாழ்க்கை மனசுக்கு நிறைவா சந்தோஷமா புது புது அர்த்தங்களா போய்கிட்டு இருக்குல்ல? சரிதான். ஆனா உன் பையன் வாழ்க்கை நாசமா போய்கிட்டு இருக்க. அத பத்தி உனக்கு கவலை இல்லையா? என்னோட கடமைகளை எல்லாம் நான் சரியா பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த பாரு லட்சுமி, நீ பழைய லட்சுமியா இல்ல. இப்ப நீ வேற மாதிரி இருக்க. முன்ன மாதிரி நீ இருந்தா உன்னை எந்த கேள்வியும் கேட்டிருக்க மாட்டேன்.
இப்பெல்லாம் உன் மருமக பேச்ச கேட்டுக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அது உன் பையனுக்கு எரிச்சலை உண்டாக்குது. அது தெரியுமா உனக்கு? உன் பிள்ளைக்காகத்தான் நீ இருக்கேன்னா அவன் விருப்பம் என்னவோ அதான உன் விருப்பமா இருக்கணும். நீ அப்படி இல்லையே, புதுமை பெண்ணா மாறிக்கிட்டு இருக்க. அதானே இப்ப பிரச்சனை. நீங்க என்ன பேசினாலும் கடைசியில அந்த விஷயத்துல தான் வந்து முடிக்கிறீங்க. நான் சுயமா இருந்து 4 காசு சம்பாதிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அதானேப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? லட்சுமி, இப்பெல்லாம் நீ நல்லா பேச கத்துக்கிட்ட. நான் சொல்ல வந்த விஷயத்தை மாத்தி வேற ஏதோ விஷயத்துக்கு என்ன மாத்தற. நான் கேட்ட கேள்வி என்ன? சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிற உன் மகனையும் மருமகளையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணையா இல்லையா? நீ பண்ணல. ஏன்னா உனக்கு உன் சுயநலம் மட்டும்தான் முக்கியம். இல்லனா என்ன பண்ணிருப்ப? பவித்ரா சண்டை போட்டுட்டு ஓ ரூமுக்கு படுக்க வந்த அன்னைக்கே, அம்மாடி உங்களை மாதிரி புருஷன் பொண்டாட்டி ஒரே வீட்டுல இருந்துகிட்டு பேசாம இருக்கிறது தப்பு, அவன் ஆம்பளை, அவன் இறங்கி வரலனாலும் பரவாயில்ல, நீ போய் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டு சேர்ந்து வாழுன்னு சொல்லி இருக்கணும். ஆனா நீ அதை சொல்லலையே. இப்ப நான் சொன்னது என்னன்னு யோசிச்சு பாரு. தனியா உட்கார்ந்து யோசிக்கும் போது உனக்கே எல்லா உண்மையும் தெரியும்.